ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோடிங் ப்ராப்ளமாங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ப்ராப்ளம் சர்ச் இன் அ ரொட்டேட்டட் சார்ட்டட் அரே. ஸோ இதில் முக்கியமான கான்செப்ட் ரொட்டேட்டட் சார்ட்டட் அரே. ஸோ இதை நம்ம வந்து பைனரி சர்ச் மூலமாக சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ராப்ளம் டெஸ்கிரிப்ஷன் வந்து லீட் கோடில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத படிச்சுட்டு வில் கெட் பேக் டு திஸ். ஸோ இதுதான் லீட் கோடில் கொடுத்துருக்க டெஃபினேஷன், சர்ச் இன் ரொட்டேட் சார்ட்டட் அரே. ஸோ நமக்கு ஒரு அரே கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த அரே வந்து அஃப்கோர்ஸ் சார்ட்டடாக இருக்குது, பட் ஒன்லி திங் இஸ் இட் இஸ் ரொட்டேட்டட். ஸோ ரொட்டேட்டட் இன் அ சென்ஸ், இப்போ இந்த அரே பார்த்தீங்கன்னா 0 1 2 4 5 6 1 இருக்கு இல்லைங்களா. ஸோ இட் இஸ் சார்ட்டட் இன் அசெண்டிங் ஆர்டர். பட் ஆனால் இது திஸ் வில் பி கிவன் லைக் திஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஷிஃப்டட் லைக் 4 times. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு 0 இண்டெக்ஸில் ஸ்டார்ட் பண்ணாமல் இட் இஸ் ஸ்டார்டிங் அட் இண்டெக்ஸ் நம்பர் 4. ஸோ 4 times ஷிஃப்ட் ஆகிருக்கு. ஸோ லைக் வைஸ் எல்லா நம்பருமே வந்து ரொட்டேட் ஆகி வந்திருக்கு. ஸோ விச் மீன்ஸ் லைக் 2க்கு அப்புறம் இங்கே 4 இருக்கு இல்லைங்களா. So this comes as a first index. So the rotated sorted array. So there is a pivot point at which this array is usually starting, but இங்கே வந்து rotate பண்ணி கொடுத்துருக்காங்க. So with every given array நம்மளுக்கு வந்து we know we can compare each and every element to figure out where a particular number is. ஸோ இங்கே வந்து நம்மளோட கோல் வந்து we need to figure out where the target is located. டார்கெட்னு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த டார்கெட் will be a part of this array. ஸோ அது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ லைக் திஸ் எக்ஸாம்பிள் நாம்ஸ் கொடுத்துருக்காங்க, அரே கொடுத்துருக்காங்க, அண்ட் டார்கெட் இஸ் 0. ஸோ 0 எங்கே இருக்குது இந்த அரேல, என்ன இண்டெக்ஸ் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா, 0 is located at 4. ஸோ நான் சொன்ன மாதிரி யூ கேன் கம்பேர் ஈச் அண்ட் எவ்ரி எலமெண்ட் அண்ட் ஃபிகர் அவுட் வேர் இட் இஸ். பட் இங்கே இன்னொரு காம்ப்ளெக்சிட்டி ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ கேன் யூ சால்வ் திஸ் இன் ஆர்டர் ஆஃப் n ரன் டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ இதை வந்து பைனரி சர்ச் மூலமாக நம்ம சால்வ் பண்ணலாம். அதை எப்படி சால்வ் பண்ணணுன்றதை வில் see it on the board. ஸோ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி we need to know what binary search is. ஸோ ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுக்குறேன், பட் அகைன் பைனரி சர்ச் பற்றி ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் ஐ வில் எக்ஸ்பிளைன் இட் இன் டிஃப்ரெண்ட் வீடியோ. ஸோ பைனரி சர்ச்னா என்னென்னா, இட் வில் பி யூஸ்ஃபுல் இன் கேஸ் ஆஃப் சார்ட்டட் அரே. ஸோ சார்ட்டட் அரே அப்படின்னா எப்படி இருக்கணும்? ஸோ அங்கே அவன் பார்த்த மாதிரி 0 1 2 3 4 5 6 ஸோ இப்படி ஒரு அரே இருந்ததுன்னா இது வந்து சார்ட்டட் இன் அசெண்டிங் ஆர்டர் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு கேஸில் if we need to find a number, so say example we need to find where 5 is located. ஸோ இதில் வந்து இப்போ இண்டெக்ஸிங் பண்ண போகிறோம். ஸோ இண்டெக்ஸிங் பண்ணுறதுக்கு ஸோ இப்போ இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 0 1 2 3 4 5 6. So I'm using a different color to show the index, but here indexum numberum ஒன்றா இருக்கனால don't get confused. Concept is still the same. ஸோ இப்போ இண்டெக்ஸ் 5 பார்த்தீங்கன்னா நம்ம தேட போகிற 5ன்ற டார்கெட் வந்து இட்ஸ் லொக்கேட்டட் அட் இண்டெக்ஸ் 5 இல்லைங்களா. ஸோ எப்படி இதை கண்டுபிடிக்கிறது? ஆப்வியஸ்லி உங்களுக்கு வந்து இனிஷியலி உங்களுக்கு யூ கேன் இன்டியூட்டிவ்லி சே, ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஃபஸ்ட் இண்டெக்ஸ் வி வில் கம்பேர் ஈச் எலமெண்ட் டு த டார்கெட். ஸோ நம்ம இந்த கேஸில் டார்கெட் வந்து 5ன்னு வச்சுப்போம். ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்டையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தா அட் 5th இண்டெக்ஸ் வி வில் ஃபைண்ட் டார்கெட் 5. ஸோ அதுக்கு எத்தனை ஐட்ரேஷன் தேவைப்பட்டிருக்கு? ஸோ 1 2 3 4 5. ஸோ ஆல்மோஸ்ட் 6 ஐட்ரேஷன்ஸ் தேவைப்பட்டிருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த 6 ஐட்ரேஷன்ஸ் இந்த worst கேஸில் த டார்கெட் will be located at the end of the list. ஸோ அந்த கேஸில் வந்து we will end up doing O of n. ஸோ பட் பைனரி சர்ச் பண்ணணும்னா we can reduce this time complexity to order of log n. So how is this possible அப்படின்னு பார்த்தோம்னா, with binary search we are reducing the total array size, total search space by half in each iteration. ஸோ அதுதான் இந்த பைனரி சர்ச்சோட டோட்டல் பெனிஃபிட்டு. ஸோ பைனரி சர்ச் அகெயின் இட் வில் ஒர்க் ஒன்லி ஃபார் சார்ட்டட் அரேஸ். சார்ட்டட் அரேஸ் மட்டும்தான் நம்ம வந்து பைனரி சர்ச் வந்து யூஸ்ஃபுல். அதர் அரேஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம், பட் இட் வில் பி ஆஸ் குட் as எனி அதர் சர்ச் algorithm. ஸோ சார்ட் அரே இருந்ததுன்னா we have an advantage to do binary search and we can complete the search in order of n log time. ஸோ அது எப்படின்றத we will see. ஸோ பைனரி சர்ச் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் இந்த எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். ஸோ இண்டெக்ஸும் இதில் வந்து நம்பர்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதை பர்பஸ்லி டு கிட் இன் தட் வே. ஸோ இந்த மாதிரி ஒரு அரே கொடுத்துருக்காங்க அண்ட் டார்கெட் வந்து 9ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ we need to find out where this 9 is located. ஸோ பைனரி சர்ச்சை பொறுத்த வரைக்கும் we always hold on to 2 variables. ஸோ லெஃப்ட் ரைட் அப்படின்னு 2 பாயிண்ட் எடுத்திருப்போம். So this is nothing but also index. So left on the always we will start with the 0 and right on the will start as the end of the list. So which is like length of nums. So அந்த அரேயோட full length எடுத்துருப்போம். So if I have to do it in pictorial representation, so இது வந்து left pointer, this will be right pointer to start with.
ஸோ பைனரி சர்ச்சில் முன்னாடியே சொன்ன மாதிரி இட் ஒர்க்ஸ் இன் அ வே தட் வி ரெடியூஸ் த சர்ச் ஸ்பேஸ் பை 2 இன் எவ்ரி ஐட்ரேஷன். ஸோ அது எப்படி பண்ண போகிறோம்னா லிட்ரலி வி ஆர் கோயிங் டு டேக் அன் ஆவரேஜ் ஆஃப் லெஃப்ட் ப்ளஸ் ரைட் இண்டெக்ஸ். ஸோ எவ்ரி ஸ்டெப்பில் நம்ம வந்து லெஃப்ட் ப்ளஸ் ரைட் இண்டெக்ஸு பை 2 கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ note these two dashes. ஸோ எதுக்காக இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பைத்தனில் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த கோஷன்ட். ஸோ சே இப்போ வந்து நீங்கள் 7/2 போடுறீங்கன்னா இந்த யூ வில் கெட் 3.5 இல்லையா. ஸோ பைத்தன் இந்த நோட்டேஷன் யூஸ் பண்ணிங்கன்னா it will round off to 7/2 is equal to 3. ஸோ this is because you cannot use this for index இல்லைங்களா. ஸோ you can only use this as index. ஸோ அதனால தான் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். ஸோ come in handy when you do the coding. ஸோ இந்த மாதிரி லெஃப்ட் ப்ளஸ் ரைட் பை 2 எடுத்துகிட்டு we will call this as mid. ஸோ எவ்ரி ஐட்ரேஷனில் இந்த மாதிரி நம்ம வந்து we can compute this L plus R by 2 and mid. So we assign this to mid and then nums of mid. So on the mid index I use பண்ணி we will try to see if it is equal to the target. If it is equal to target, then obviously we found the target. We return the target index. We return mid because இதுதான் target index இல்லைங்களா. அப்படி ஒரு வேளை இது mid match ஆகலை அப்படின்னா then we try to do this again. So L plus R, we try to reduce the space, but there is a catch in there. So either L or R will go through change. So either நம்ம வந்து L வந்து we move it to somewhere to the right or R will be moved somewhere to the left. So that's how we are reducing the index space by half. So in the example we will walk through once so that you understand binary search better. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் ஃபஸ்ட் டைம் எடுக்கும்போது ஸோ எல் வில் பி 0 அண்ட் ஆர் வில் பி 5 இல்லைங்களா. ஸோ எல் ப்ளஸ் ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் எல் ப்ளஸ் ஆர் வில் பி ஈக்குவல் டு 0 + 5, 5/2. தென் எல் ப்ளஸ் ஆர் பை 2 பண்ணோம் இல்லைங்களா. 0 + 5/2 is equal to 2.5, which is you will get it as 2. ஸோ 2 as an integer. ஸோ 2 தான் மிட் வேல்யூ அசைன் பண்ண போகிறோம். ஸோ 2ல் இண்டெக்ஸ் 2ல் இருக்கிற வேல்யூ என்ன 5. ஸோ வி கம்பேர் தட் டு த டார்கெட். ஸோ டார்கெட் இல்லைங்களா. ஸோ அதனால் என்ன தெரிஞ்சிருச்சு. ஸோ இட் இஸ் அ சார்ட்டட் அரே. ஸோ இப்போ இந்த மிட் பாயிண்டில் வந்து இந்த வேல்யூ இல்லைன்னா அண்ட் திஸ் இஸ் லெஸர் தேன் த டார்கெட் வேல்யூ. ஸோ அப்படின்ற கம்பேரிசனில் வி வில் மூவ் த லெஃப்ட் பாயிண்டர் டு த ரைட். ஏன்னா ஆப்வியஸ்லி இந்த மிட் பாயிண்டோட வேல்யூவோடவே டார்கெட் அதிகமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி இருக்க வேல்யூஸோட அது கம்பேர் ஆகாது இல்லைங்களா. ஸோ பிகாஸ் இட்ஸ் அ சார்ட்டட் அரே. ஸோ அதனால் அந்த முன்னாடி இருக்க வேல்யூஸில் அந்த டார்கெட் இருக்க சான்ஸே இல்லை. So அதனால் we move that in a way we add 1 to the mid and call that as a left pointer. So in the caseல L will be mid plus 1. So that left pointer வந்து இங்கே மூவ் ஆகிடும். ஸோ அண்ட் ரைட் பாயிண்டர் இங்கே தான் இருக்கு இல்லைங்களா. ஸோ செகண்ட் ஐட்ரேஷனில் L plus R by 2 which is 3 plus 5/2 which is 8/2 which calls mid to be 4. ஸோ இப்போ 4ல் வந்துட்டு வி ட்ரை டு சி 4ல் இருக்கிற நம்பரும் டார்கெட்டும் மேட்ச் ஆகுதா. எஸ், வி காட் அ மேட்ச். ஸோ இந்த கேஸில் நம்ம 2 ஐட்ரேஷனில் வி ஃபவுண்ட் அவுட் தெர் இஸ் அ மேட்ச். ஸோ வாட் எவர் வி ஆர் சர்ச்சிங் ஃபார் இட் இஸ் தேர் ஆல்ரெடி. ஸோ அதனால் வி ஆர் கோயிங் டு ரிட்டன் தட் இண்டெக்ஸ் 4 வந்து ரிட்டன் பண்ணிவிடுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நம்ம வந்து நம்ம சொன்ன மாதிரி ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச் மாதிரி சொன்னோம்னா வி ட்ரை டு கம்பேர் ஈச் அண்ட் எவ்ரி வேல்யூ இல்லையா. ஸோ அந்த ஐட்ரேஷன் பண்ணியிருந்தோன்னா 1 2 3 4 5 5 ஐட்ரேஷனுக்கு அப்புறம் தான் யூ பி ஏபிள் டு ஃபைண்ட் த ரிசல்ட். பட் பிகாஸ் இட் இஸ் சார்ட்டட் அரே, ஸோ சார்ட்டட் அரேனால வி ஆர் ஏபிள் டு ரெடியூஸ் த சர்ச் ஸ்பேஸ் இன் எவ்ரி ஐட்ரேஷன். ஸோ அதனால் நம்ம வந்து 2 ஐட்ரேஷனில் வி ஆர் ஏபிள் டு ஃபைண்ட் த ஹிட். ஸோ தட் இஸ் ஹவு பைனரி சர்ச் ஒர்க்ஸ் அண்ட் பைனரி சர்ச் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் சார்ட்டட் அரேஸ். And it's very important point. So next step in the process, brute force solution. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி comparing each element on the array to the target. That will be the brute force solution, which will be order of n. I think that is pretty straightforward. அதுக்கு நம்ம கோட் எழுதியோ அல்காரிதம் எழுதியோ பார்க்கணும் அவசியம் கிடையாது. So we'll jump on to the next step in the process. So the next step in the process, optimal solution. So optimal solutionல we are going to discuss எப்படி நம்ம அந்த சொல்யூஷன் கொண்டு வர போகிறோம் அந்த கேட்டுக்கிற ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வரைக்கும் நம்ம பைனரி சர்ச் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ இங்கே வந்து பைனரி சர்ச்சை நம்ம டேரெக்டாக அப்ளை பண்ண முடியாது. ஏன்னு சொல்லுங்கள். பிகாஸ் அவர் அரே இஸ் நாட் இன் அ ப்ரெடி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஃபேஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் எடுத்துக்கோமே. ஸோ 4 5 6 7 0 1 2. ஸோ இதுதான் நம்மளுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருந்த அரே இல்லைங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா 4 is the first number whereas 2 is the last number. Of course it's not in the sorted order. பட் இன்னொரு க்ளூ என்னென்னா it is in a rotated sorted way. So because given this as pivot,
ஸோ இந்த பிவட்டுக்கு அப்புறம் இருக்கிறதும் சார்ட்டடு, இந்த பிவட்டுக்கு முன்னாடி இருக்கிறதும் சார்ட்டட் இன் ascending order. Just that in the pivot point makes the difference because it is rotated like 4 times to get this new array. ஸோ இந்த மாதிரி ஒரு சர்ச் ஸ்பேஸ்க்கு எப்படி நம்ம வந்து பைனரி சர்ச் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்த சொல்யூஷன். ஸோ ஸோ if you want to put this in a graph way to understand it better, ஸோ கிராஃபில் வந்து say this is index axis and this is value axis. ஸோ இண்டெக்ஸில் வந்து இப்போது 0 1 2 3 4 5 6 அப்படி இருக்கும் இல்லைங்களா. ஸோ வேல்யூ வந்து லெட்ஸ் சே we mark as 1 2 whatever going forward. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 0 இண்டெக்ஸில் வந்து we have 4. ஸோ 4 might be starting somewhere here. ஸோ 4லேருந்து we have increasing number இல்லைங்களா. ஸோ and it's going up to what 0 1 2 3 third index வரைக்கும். ஸோ after third index it's starting at 0. ஸோ 0 to 2. ஸோ 2 வந்து that's the breaking point. ஸோ இது வந்து pivot point. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா what you see is what's going to help us. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா obviously from index 0 we have an increasing curve and we have increasing curve from index 4 to 6. So how are you going to apply this to help us in the search, and how do we use the binary search அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் தேட் பைனரி சர்ச் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத நம்ம கோட் ஃபார்மேட்டில் இல்லை சோலோ கோட் ஃபார்மேட்டில் கூட எழுதிக்கலாம். ஸோ தட் அதை எப்படி ட்வீக் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ பேசிக் பைனரி சர்ச்சை நம்ம எப்படி எழுதலாம் இன் ஆல்மோஸ்ட் சோலோ கோட் ஃபார்மேட். ஸோ we take L, R இனிஷியலைஸ் பண்ணிக்குவோம் 0 to length of nums இல்லைங்களா. ஸோ தென் நம்ம வந்து we are going to go through iterations. ஐட்ரேஷனில் எவ்வளோ ஐட்ரேஷன் பண்ண போகிறோம் தெரியாது. ஸோ in that case we will use a while loop. பட் மெயின் திங் வந்து எல் லெஸ் தான் ஈக்குவல் டு ஆர். ஸோ அந்த கேஸ் வரைக்கும், ஏன்னா எல்லும் ஆரும் மீட் பண்ணிடுச்சுன்னா தென் தெர் இஸ் நோ பாயிண்ட் பிகாஸ் நம்ம சர்ச் ஸ்பேஸ் ஆல்ரெடி வி ஆர் ரெடியூஸ்ட் டு as low as possible. ஸோ நம்ம வந்து லூப் அந்த கண்டிஷன் வரைக்கும் ரன் பண்ண போகிறோம். ஸோ இப்படி ரன் பண்ணி என்ன பண்ண போகிறோம், ஆப்வியஸ்லி எவ்ரி டைம் வந்து நம்ம எல்லையும் ஆரையும் மாடிஃபை பண்ணோம் இல்லைங்களா. ஸோ எதர் எல் மூவ்ஸ் டு மிட் +1 ஆர் ஆர் மூவ்ஸ் டு மிட் -1. ஸோ இதுதான் நம்ம பைனரி சர்ச்சோட கோல். ஸோ இது எப்போ வந்து மிட் +1 மூவ் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி பைனரி சர்ச்சில் எவ்வளோ ஸ்டெப்பில் என்ன பண்ணுவோம், எல் + ஆர் மாடுலோ 2 இதை வந்து நம்ம மிட்னு ஒரு வேல்யூக்கு அசைன் பண்ணிடுவோம். ஸோ இதை அசைன் பண்ணி முடித்த உடனே இப்போது நம்ஸ் ஆஃப் மிட் இருக்குது இல்லைங்களா. ஸோ நம்ஸ் ஆஃப் மிட் ஈக்குவல் டு டார்கெட்னா வி ரிட்டர்ன் தட் ஆஸ் வேல்யூ. ஸோ ரிட்டர்ன் மிட். ஸோ அதுதான் வந்துட்டு மெயின் கோலு. பட் இப்போ இந்த மாதிரி இல்லை அப்படின்றப்போ தென் வி டூ அனதர் கம்பேரிசன். இஃப் நம்ஸ் ஆஃப் mid is less than target. ஸோ less than target அப்படின்னு இருந்ததுன்னா, ஸோ ஆப்வியஸ்லி டார்கெட் வந்து மிட்டோட அதிகமாக இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த கேஸில் we have to move the search space to the left hand side. So that's why left is getting modified. Else obviously if இந்த condition satisfy ஆகலைன்னா we have to move the right pointer to somewhere to the left hand side. ஸோ அதுதான் இங்கே நடக்குது. ஸோ இந்த சொல்யூஷனை how are we going to modify for the rotated sorted array அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ 2 எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். ஸோ எதுக்காக 2 எக்ஸாம்பிள்ன்றது உங்களுக்கு கூடிய சீக்கிரம் புரியும். ஸோ இது வந்து லெஃப்ட் பாயிண்ட் வச்சுப்போம், ஸோ இது வந்து ரைட் பாயிண்ட் வச்சுப்போம் இல்லைங்களா. ஸோ மிட் பாயிண்ட் வந்து இங்கே இருக்கும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ லெஃப்ட் டு மிட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்க்ரீஸிங்காகவே இருக்குது 3 4 5 6. ஸோ இது வந்து இன்க்ரீஸிங்காகவே இருக்குது. அதே சமயம் இஃப் யூ லுக் அட் த அதர் சைட், இதில் வந்து மிட் வந்து 6, ஸோ நெக்ஸ்ட் எலமெண்ட் வந்து 7, பட் அதுக்கடுத்து வந்து 0 இருக்குது. ஸோ தெர் இஸ் நோ ப்ராப்பர் ஆர்டர். ஸோ இது வந்து ஏறி இறங்கி மறுபடியும் ஏறுது இல்லைங்களா. ஸோ திஸ் இஸ் இந்த பிஹேவியர் வந்து இப்போ ஞாபகம் வச்சுங்க, எதுக்காக சொல்கிறேன்றது வில் கெட் டு இட் சூனர். ஸோ அதே மாதிரி இந்த சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ இதில் வந்து இந்த சைடு இருக்கிற சீக்வன்ஸ் வந்து ஸோ இட்ஸ் இன்க்ரீசிங் அண்ட் தென் ட்ராப்பிங் டவுன் அண்ட் தென் இன்க்ரீசிங். பட் இந்த சைடு இருக்கிற சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ இட் கீப்ஸ் ஆன் இன்க்ரீசிங். ஸோ தெர் இஸ் அன் ஆர்டர். ஸோ இப்போ நம்ம அல்காரிதம் வந்து இதை தான் யூட்டிலைஸ் பண்ண போகிறது. ஸோ நம்ம வந்து ஸோ இட் கேன் பி எய்தர் ஒன்லி 2 கேசஸ் இல்லைங்களா. ஸோ எதர் இந்த மாதிரி இருக்கும் இல்லை இந்த மாதிரி இருக்கும். ஸோ இன் எய்தர் வே நம்ம வந்து ஒரு ஆர்டர் சீக்வன்ஸ் இருக்குது, இன்னொரு ஹாஃப் வந்து இட்ஸ் நாட் அன் ஆர்டர் சீக்வன்ஸ். ஸோ எப்படி ஒரு ஆர்டர் சீக்வன்ஸ் இருக்கும்போது we are going to utilize that. ஏன்னா ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து பைனரி சர்ச் வந்து will work only for sorted arrayன்னு சொல்லிட்டேன். ஸோ இது ஆர்டர் சீக்வன்ஸ் இருக்குது இல்லைங்களா. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், நம்ம எடுத்த உடனே மிட்டோட நம்ம டார்கெட்டை கம்பேர் பண்ணுறோம். ஸோ அண்ட் ஆல்சோ ஸோ நம்ம இந்த 2 அரேலையுமே the elements that you're going to compare, இது வந்து ஆப்வியஸ்லி இது ஷார்ட்டர் அரே, பட் பெரிய டேட்டா செட் வரும்போது you will have lots of elements. பட்
இந்த அரேல இருக்கிற எலமெண்ட்ஸ் எப்படி ஆக்சஸ் பண்ணுவீங்க? அஃப்கோர்ஸ் யூ நீட் டு ஹேவ் இண்டெக்ஸ் இல்லையா? ஸோ இந்த நம்மளுக்கு இருக்கிற இண்டெக்ஸ் வந்து இல்லை இது லெஃப்ட் இல்லை மிட் இல்லை ரைட், இதுதான் இண்டெக்ஸஸ். ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் எடுத்துகிட்டு, ஸோ வில் கம்பேர் த டார்கெட் எய்தர் வித் லெஃப்ட் ஆர் மிட். ஸோ இந்த மாதிரி ஆர்டர் சீக்வன்ஸில் லெஃப்ட் ஆர் மிட் கம்பேர் பண்ணுறோம். ஸோ லெஃப்ட்டு கம்மியாக இருக்கிற எலமெண்ட்னா அஃப்கோர்ஸ் இட்ஸ் கான் பி இந்த செகண்ட் ஹாஃப். மிட்டுக்கு அதிகமாக இருக்கிற எலமெண்ட்னா அஃப்கோர்ஸ் இட்ஸ் கான் பி செகண்ட் ஹாஃப். ஸோ ஏன்னு புரியுதா? ஸோ நம்ம வந்து 0 சர்ச் பண்ண வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபஸ்ட்டு 3யோட கம்பேர் பண்ணுறோம். 3யோட 0 கம்மியாக, ஸோ இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஹியர் பிகாஸ் இட்ஸ் அன் இன்க்ரீசிங் சீக்வன்ஸ், ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் சீக்வன்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர்டு சீக்வன்ஸ் வந்து இங்கே இட் கம்ஸ் இன் ஹேண்டி. ஸோ வி ஆர் ஷோர் அபவுட் வாட் திஸ் அரே இஸ். ஸோ இப்படி ஒரு கேஸ் இருந்ததுன்னா, இஃப் nums of L is less than or equal to nums of mid. So then we have an ordered sequence. Ordered sequence we can compare the target with the first element and the last element. So அதை பார்க்கும்போது 0 is less than 3. So of course it's going to be here. And if we are searching for 7 அப்படினாலும் it's less greater than 7, it's not going to be here. So it's going to be the second half. So that's how we are going to use the order. So இதே மாதிரி இந்த அரே எடுத்துக்கிட்டிங்கன்னா, if we are looking for 0, ஸோ இது வந்து ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் சீக்வன்ஸ் இல்லைங்களா? ஸோ ஃபஸ்ட்டு மிடில் கம்பேர் பண்ணுறோம். ஸோ தென் வந்து we are sure that it's going to be in the first half. So if it is greater than 6நாலும் it's going to be in the first half. ஸோ ஆர்டர்டு சீக்வன்ஸில் நம்ம எப்படி வந்து கம்பேரிசன் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து அவர் பாயிண்டர்ஸ் வில் ஷிஃப்ட். பாயிண்டர்னால் என்ன? லெஃப்ட் பாயிண்டர், ரைட் பாயிண்டர். ஸோ இப்போ இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கும்போது ஹவு டு வி ஷிஃப்ட் த லெஃப்ட் பாயிண்டர்? ஸோ இந்த மாதிரி வந்து இப்போ நம்ம 0 சர்ச் பண்ணுறோம். ஸோ 0 இஸ் லெஸ் தென் இல்லைங்களா? ஸோ இந்த கேஸில் தெர் இஸ் நோ பாயிண்ட் சர்ச்சிங் திஸ் அரே எனிமோர், பட் வி ஆர் கோயிங் டு சர்ச் திஸ் அரே. ஸோ இந்த அரே சர்ச் கேஸாக மாற்றணும்னா என்ன பண்ணணும்? ஸோ லெஃப்ட் பாயிண்டரை இங்கே ஷிஃப்ட் பண்ணணும், ரைட் பாயிண்டர் வில் ஸ்டே த சேம். ஸோ லெஃப்ட் பாயிண்ட் இங்கே ஸ்விட்ச் பண்ணணும், என்ன பண்ணணும்? லெஃப்ட் பாயிண்டர் வி ஆர் கோயிங் டு ஸ்விட்ச் 1 after the mid element. So left pointer. So left is equal to mid plus 1. இப்படி switch ஆகும். ஸோ இதில் வந்து எல்ஸ் கேஸில் then we will do right is equal to mid minus 1. So similar way we are going to do it for the second array as well. So இது வந்து உங்களுக்கு I think I try to explain how we are going to use the binary search solution for a rotated sorted array. இதை கோடிங்கில் பார்க்கும்போது யூ வில் ஹாவ் பெட்டர் ஐடியா எப்படி அதை அப்ரோச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அஃப்கோர்ஸ் இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கலாம், பட் கோடிங்கில் யூ வில் ஹாவ் மோர் டிசிப்ளின்ட் அப்ரோச். அடுத்து நம்ம பார்க்க போகிறது காம்ப்ளெக்சிட்டி அனாலிசிஸ். ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஐட்ரேஷன்லேயும் நம்ம சர்ச் ஸ்பேஸ் வந்து ஹாஃபாக குறைக்கிறோம். ஸோ இவென்ச்சுவலி வி வில் கெட் அ லாக் ஆஃப் என் டைம் காம்ப்ளெக்சிட்டி. அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் எதுவும் யூஸ் பண்ணல. ஸோ இட் வில் பி O of 1. ஸோ தட் இஸ் அவர் காம்ப்ளெக்சிட்டி அனாலிசிஸ். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபைனல் திங், கோடிங் அண்ட் பைத்தன். ஸோ எப்போவுமே நம்ம கோடிங் அண்ட் பைத்தன் பார்க்கும்போது முன்னாடி அல்காரிதம் வந்து எழுதுவோம் இல்லைங்களா? ஸோ we are going to do the same thing over here as well. ஸோ அல்கோ ஸ்டெப்ஸ் எழுத போகிறோம். ஸோ அல்கோ ஸ்டெப்ஸ் வந்து pretty straight forwardங்க. ஸோ லெஃப்ட் ரைட் 2 பாயிண்ட் எடுத்துக்கிறோம். 0, length of nums -1. ஸோ அந்த -1 ஏன் போடுறோம்னா, இட்ஸ் 0 இண்டெக்ஸ்ட் அரே இல்லைங்களா? ஸோ length of nums -1, லாஸ்ட் நம்பர் will be nums 1. So once we do that, then we are going to do binary search. So binary searchல of course if mid match ஆச்சுன்னா then we will return mid. So that is the main thing, return mid. So and last step, if nothing matches then we will return -1. இது ஏன்றது நம்ம லீட் கோடில் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் a condition that if you don't find the number in the array then just return -1. ஸோ இது ரெண்டுமே நடக்கலை. ஸோ இன் பிட்வீன் ஸ்டெப்ஸில் அல்காரிதம் ஸ்டெப்ஸ் என்ன இருக்கும்னா, எவ்ரி பைனரி சர்ச்சில் நம்ம என்ன பண்ணுறோம், லெஃப்ட் ஆர்டர் சீக்வன்ஸ், ரைட் ஆர்டர் சீக்வன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இஃப் யூ ஆர் இன் லெஃப்ட் ஆர்டர்ட் சீக்வன்ஸ் தென் ஸோ டார்கெட் கம்பேரிசன் with left and mid element. So target comparison, actually நம்ம லெஃப்ட் அண்ட் மிட் எலமெண்ட் கம்பேர் பண்ணுவோம், அப்புறம் வந்துட்டு ரைட் அண்ட் மிட் எலமெண்ட் கம்பேர் பண்ணுவோம். ஸோ டார்கெட் கம்பேரிசன் அண்ட் பேஸ்ட் ஆன் தட் ஷிஃப்ட் லெஃப்ட் ஆர் ரைட் பாயிண்டர். ஸோ சிமிலர்லி do the above for right order sequence as well. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து இதை நம்ம பிக்சராக பார்த்துட்டோம், இப்போ வந்து அல்கோ ஸ்டெப்ஸாக பார்த்துட்டோம். பட் இட் will make much more sense when you look at the code itself. Let's get to the coding part. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே அல்காரிதம் எழுதி வச்சுருக்கேன். ஸோ
let's go through the steps. So initial L comma R initialize பண்ணோம், which will be equal to 0 comma length of nums minus 1. So and then let's start the binary search. So binary search நான் சொன்ன மாதிரி we don't know how many iterations we are going to do இல்லை. ஸோ அதனால் while L less than or equal to R, L R மீட் பண்ண வரைக்கும் we will do this. And each stepல first and foremost mid calculate பண்ணுவோம். So mid is equal to L plus R slash 2. So and first as soon as we calculate the midல இருக்கிற element தான் is equal to target and check பண்ணோம் இல்லைங்களா. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம், ஒரு if case. So if nums of mid equal to target. So in the caseல we just return the mid index இல்லைங்களா. So return mid. So இப்படி இல்லாத caseல we are going to do so I see there is a indentation error. So let me fix that right now. Okay, sorry for that. So இப்படி இருக்கிற கேஸில் தென் ஸோ இந்த மாதிரி மேட்ச் ஆகாத கேஸில் we still need to go through the rest of the binary search இல்லைங்களா. ஸோ அதை வந்து நம்ம ரெண்டு இதாக பிரிச்சிருந்தோம். ஒன்று வந்து லெஃப்ட் ஆர்டர் சீக்வன்ஸ், ரைட் ஆர்டர் சீக்வன்ஸ்னு. ஸோ லெஃப்ட் ஆர்டர் சீக்வன்ஸ் எப்படி பண்ண போகிறது அப்படின்றது பார்ப்போம். ஸோ இஃப் nums of mid, so nums of L, so leftmost element வந்து is less than or equal to nums of mid. So this tells us we are on the ordered sequence on the left. So இப்படி இருக்க கேஸில் there can be two possibilities. either நம்ம தேடுற டார்கெட் வந்து லெஃப்ட்டை விடவும் பெருசாக இருக்கலாம், இல்லை மிட்டை விடவும் பெருசாக இருக்கலாம். ஸோ இந்த ரெண்டு கேஸ்லையும் இட்ஸ் கோயிங் டு பி இந்த அன்ஆர்டர்ட் சீக்வன்ஸ். ஸோ அப்போ வந்து we are going to, ஸோ அந்த கம்பேரிசன் தான் இங்கே பண்ண போகிறோம். if target is less than nums of L or target is greater than nums of mid. ஸோ இந்த ரெண்டு கேஸ்லையும் we are going to move to the right side sequence. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம், லெஃப்ட்டை வந்து mid plus 1 அப்படின்னு போட்டுக்குவோம். ஸோ எல்ஸில் ஆப்வியஸ்லி நம்ம வந்து ரைட் பாயிண்டர் அப்டேட் பண்ணோம் இல்லையா, பிகாஸ் த எலமெண்ட் இஸ் கோயிங் டு பி inside the ordered sequence itself. So R is equal to mid minus 1. ஸோ இப்படி இல்லாத கேஸில், ஸோ ஆப்வியஸ்லி நம்ம சொன்னோம் இல்லைங்களா, ஸோ இந்த மாதிரி இல்லாத கேஸில் we are going to be in the other side. ஸோ அதுதான் நம்ம வந்து actually இந்த டார்கெட் கம்பேர் வந்து it's the step that I just did. So let me move this over there, Control X, and then that step. ஸோ இப்படி இல்லாத கேஸில் தென் we are on the right order sequence. ஸோ அதுதான் இங்கே ஃபோர்த் ஸ்டெப் எழுதியிருக்கேன். ஸோ ஃபார் சிமிலாரிட்டி சேக் இது வந்து எக்ஸாக்ட்லி நம்ம சேம் தான் பண்ண போகிறோம், ஜஸ்ட் எல்ஸ் கேஸ் போட்டு பண்ண போகிறோம். ஸோ எல்ஸ் we are going to do the same thing, but I will just write it down. So if target, ஸோ இப்படி இது நம்ம வந்து we are going to look in the right order sequence. ரைட் ஆர்டர் சீக்வன்ஸுக்கு ஸ்டார்டிங் எலமெண்ட் என்ன இருக்கும், ஸோ nums of mid இல்லைங்களா. ஸோ அண்ட் லாஸ்ட் எலமெண்ட் என்ன இருக்கும், nums of R. So we are going to base our comparison on these two numbers. So இங்கே வந்து target greater than nums of R. So in the ரெண்டு கண்டிஷனில் we are looking at the right order sequence and the right pointer will move. So right is equal to mid minus 1, and then else caseல we are going to update the left pointer. So left is equal to mid plus 1. So if you look at these two statements, they are right orthogonal to each other, but it's very easy to get confused because நம்ம வந்து கம்பேரிசன் பண்ணுறோம் இல்லைங்களா. பட் there are lots of things to remember over here. நீங்கள் வந்து உங்கள் கோடிங் ஸ்டைல் வந்து இட் எக்ஸ்பிளைன்ஸ் how you understood the problem இல்லைங்களா. நம்ம சொன்ன மாதிரி ரைட் ஆர்டர் சீக்வன்ஸோட பார்டர்ஸ் என்னது, ஸோ லெஃப்ட்டு அண்ட் தென் மிட். அதே மாதிரி ரைட் ஆர்டர் சீக்வன்ஸோட பார்டர் என்னது, மிட் அண்ட் தென் ரைட்டு. ஸோ அதோட நம்ம டார்கெட் கம்பேர் பண்ணுறோம். ஸோ அவ்வளோதான் மேட்ரு ஆக்சுவலாக. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு லெஃப்ட் அப்டேட் பண்ணுறோம், இதில் வந்து ரைட் அப்டேட் பண்ணுறோம். ஸோ தட்ஸ் ஆல் we have to do. So again I will move this to wherever it belongs to, which is over here.
ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒன்று சொல்கிறாங்க, இஃப் த நம்பர் டார்கெட் இஸ் நாட் தேர் இந்த அரே தென் ஜஸ்ட் ரிட்டர்ன் -1. ஸோ அதை நம்ம வந்து இங்கே லாஸ்ட் எழுதப்போம். ஸோ let me move this. When we reach this area of the code, then we know it's not there. So ret return -1. ஸோ இந்த கோடை ரன் பண்ணி பார்ப்போம். அவ்வளோதான் நம்ம கோடு. accepted. ஸோ தட் இஸ் த எக்ஸ்ப்ளனேஷன். ஐ ஹோப் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐ நோ இட் இஸ் லிட்டில் பிட் ஹார்ட் பிகாஸ் இட்ஸ் அ மீடியம் டிஃபிகல்ட் ப்ராப்ளம். ஸோ பைனரி சர்ச்ன்றதே it involves a lot of things, and on top of that we are adding this rotation, and because of the rotation boundary condition எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் வந்துட்டு இட்ஸ் a lot of things to digest. So I would say like once or twice you go through the procedure one with an example. So அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டு எப்படி இது ஒர்க் ஆகும்னு சொல்லி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஒன்ஸ் யூ கெட் அ ஹோல்ட் ஆஃப் இட், தென் கோடிங் ஷுட் நாட் பி அ ப்ராப்ளம். ஸோ like I said before, கோடிங் ஃபார்மேட்டில் பார்க்கும்போது இட் மேக்ஸ் லாட் மோர் சென்ஸ். இட் இஸ் ஒன் ஆஃப் தோஸ் ப்ராப்ளம்ஸ். எனக்கு இது வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்ததை விட கோட் ஃபார்மில் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் வந்தது. ஓ யா, நவ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் திங். ஸோ yeah, if இந்த சொல்யூஷன் பற்றி உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் சஜஷன்ஸ் இருந்தால் ப்ளீஸ் லீவ் இட் இன் த கமெண்ட்ஸ் அண்ட் ஐ வில் கெட் பேக் டு இட்.